இப்போ நாடு இருக்கிற இந்த நிலைமைக்கு தேவைதான், நல்லவங்க வாழணும். அதுக்கு கடவுள் அவதாரம் பண்ணி வந்ததுக்கு இது ஒரு சாட்சி. எடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி, அதில் நடித்த அத்தனை பேருக்கும் நன்றி. என் உயிராயிடுச்சு இது. தேர்ட் பார்ட் வந்தாலும் ஓகே தான், அவருக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. பார்த்தா காலில் விழுந்துருவோம், அப்படி ஒரு நடிப்பு. தெய்வமே நடிச்சாம, ரொம்ப தெய்வம் தான், நடிப்பே கிடையாதுங்க. ரொம்ப நன்றிப்பா. இல்லை, படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்து இந்த பார்ட் தான் பார்த்தேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண செகண்ட் பார்ட் நல்லா இருக்குது. முக்கியமான சீன்னா கடைசியில் ட்விஸ்ட்டு கொடுத்தது தான். அந்த டஸ்ட்டு பயங்கரமாக டர்னிங் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து அதோட எக்ஸ்பெக்ட் பண்ணதோட அதிகமாக இருந்தது. அந்த லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் வந்து படமே தூக்கி சாப்பிட்டுடுச்சு. அந்த என்னோடய ஃபேவரட் சீன்னா அந்த இன்ட்ரோல் பாக்ஸ் சீன் தான். கம்பல்சரியாக ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்ல படம். இதுவாக இருக்குது. இல்லை, அதெல்லாம் லேக் ஆகிற மாதிரி தெரியல. அடுத்த சொன்னேன் இல்லையா, அந்த இன்ட்ரோல் பாக் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் அந்த 30 மினிட்ஸ் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற இதுதான் இருக்குது. கேரக்டர்ஸ்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி இந்த ஹீரோயின் கேரக்டர்ஸ் அந்த கொஞ்சம் அந்த வருத்தம் என்னென்னா, ஹீரோயினி வந்து கொஞ்சம் அதுதான் நான் சொல்ல விரும்பலை, அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. பட் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. ரெண்டுமே படம் நல்லா தான் ப்ரோ இருக்குது. பட் ஆனால் அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து அந்த பட்ஜெட் கம்மி. இதில் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. டேரக்ட் நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்கிறேன்னா தேர்ட் ஹாஃப் சொல்கிறேன். ஏன்னா அதுதான் இருக்குது, அது ஒரு இருக்குது, அதுதான் ட்விஸ்ட்டு. நான் சொல்ல விரும்பல, படம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அது தேர்ட் பார்ட் வருது, அது கண்டிப்பாக வருது. நாங்கள் வெயிட் பண்ணுறோம். இதோட நல்லா பண்ண நினைக்கிறோம் டேரக்டர். ஏன்னா இது புது டேரக்டர் சம முடியல, அவர் பயங்கரமாக பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி தமிழ் சினிமாவில் இருக்குன்றது ரொம்ப இதுவாக இருக்குது. வேறு எதுவும் தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணல, செகண்ட் ஆஃப் வந்து லேக். அது கம்பேர் பண்ண முடியாது, ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாது. அது ஃபர்ஸ்ட் மூவி, இன்னொரு மூவி, இது தனியாக வேறொரு மூவி. அதை நமக்கு கம்பேர் பண்ணவே முடியாது. சரி, ஓகே. கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு சொன்னாங்க. ஏதாச்சும் எந்த சீனில் உங்களுக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆச்சு? இருக்கு, எல்லா சீனுமே கூஸ் பம்ப் தான் இருக்குது. இல்லை, சூப்பராக இருக்குது. அது நீங்கள் தியேட்டருக்கு போய் தான் இது பார்க்கணும். கண்டிப்பாக. நீங்கள் வந்து பார்த்து சர்ப்ரைஸ் ஆன கேரக்டர்னா எந்த கேரக்டர் சொல்லலாம் இந்த மூவியில்? எல்லாமே நல்ல கேரக்டர் தான், நல்லா இருக்குது. பட் ஹீரோயின் கேரக்டர் அது டிஸ்டா. ஹீரோயினி கேரக்டர்லாம் ஃபேமிலியை பார்க்கலாம். ரொம்ப 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 சூப்பராக இருக்குது படம். எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லாவே இருக்குது படம். அதான் ஒரு படத்துக்கு ப்ரீக்வல் எப்படி இருக்குன்னா, இதுதான், இதை பொருள் தான் எடுக்கணும். 1.5 வருஷம் டைம் எடுத்து அந்த ஸ்டோரியை நல்லா கனெக்ட் பண்ணி சூப்பராக எடுத்திருக்காங்க படம். அந்த கான்செப்ட், அந்த காந்தாரா எப்படி உருவாச்சுன்றது தான் இந்த படமே. காந்தாரா சாமி யார், அது எதுக்காக இது பண்ணுறா, அந்த இதுக்காக தான் இந்த படமே எடுத்திருக்காங்க. இந்த ப்ரீக்வல் ரொம்ப ஸ்டோரி ரொம்ப சூப்பராக கனெக்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. சீன் பை சீன் கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் படம். உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு ஒரு சாமியை பார்த்துட்டு நேரில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. இல்லை, கிராஃபிக்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எடுத்திருக்காங்க படத்தை. 1.5 வருஷம் டைம் எடுத்ததுக்கு கிராஃபிக்ஸ் மாதிரி தெரியல. நிறைய சீன்ஸ் கிராஃபிக்ஸ் இருக்கு, ஆனால் எதுவுமே நீங்கள் ரியலாக பார்த்த மாதிரி இருக்குது. எதுவுமே கிராஃபிக்ஸ்னு சொல்ல முடியாது. அந்த அளவு கிளைமேக்ஸ்னால் சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது கிளைமேக்ஸ்லாம். ஃபேமிலிக்கு அதுதான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒரு கோயில் போய் சாமி கண் முன்னாடி பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தருது. மஸ்ட்டு வாட்ச் இது, எல்லாருமே பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ், ஹிந்தி ஆடியன்ஸ், தெலுங்கு ஆடியன்ஸ் இல்லை, இது ஒரு பேன் இந்தியா மூவினா இப்படி எடுக்கணும் படம். சரியான மூவி, யாரும் மிஸ் பண்ணாது. நான் 5/5 கொடுப்பேன். சூப்பராக இருக்குது, நான் எதுவும் சொல்ல முடியல, நல்லா இருக்குது. ஃபஸ்ட்டு தியேட்டர் தான் போய் பார்க்கணும். நிறைய ட்விஸ்ட் இருக்குது. அந்த லவ் சீன் இல்லாமல் கனெக்ட் ஆகுது, ஆனால் அது மாதிரி எல்லோரும் ட்விஸ்ட் இருக்குது அதில். அதுதான் மெயின். சூப்பராக இருக்குது. அதோட ஃபாதரோட கதை தான் இது வேறு, ஆனால் சூப்பராக இருக்குது. அது கனெக்டாக வருது. சிவா ஒரு கனெக்ஷன் இருக்குது, நல்லா இருக்குது. போய் பார்க்கணும். என் கதை எதுவும் சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. கிராஃபிக்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரிஜினாலிட்டி வருது. அதில் ஒரு இருக்கு நிறையா இருக்குது. சூப்பராக இருக்குது. 1.5 கோடிக்கு மேலே போயிடும். ஹீரோ தான் மெயின். எதுவும் சொல்ல முடியலண்ணா, கண்ணெல்லாமே நிறைஞ்சு வழிகிட்டேன். கண்ணை இருந்துச்சு. ஓகே, தேங்க்யூ. காந்தாரா படம் உண்மையாக சூப்பராக இருக்குது ப்ரோ. பார்ட் 1 இது சாப்டர் 1. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இடத்துல 4 இடத்துல வந்து கூஸ் பம்ப்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து தரமாக இருக்கும். ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் ஆனால் சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து ஓகே சூப்பராக இருக்குது.
அப்புறம் கிளைமேக்ஸ் அப்புறமேட்டு இன்டர்வல் சீன்ஸ் வந்து மறக்காமல் பாருங்கள், உண்மையாக பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. குழந்தைங்களோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், உண்மையாக நல்ல மூவி தான். அப்படிலாம் இல்லை ப்ரோ, நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தான் ஆமாம் ப்ரோ அடிக்கும் ப்ரோ. எல்லாருமே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை அவங்களுக்கான மூவி மட்டும் கேரளா பேஸ்? இல்லை இது கேரளா பேஸ் பண்ணி இல்லை, கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் சென்ட்ரலில் வருது, அந்த பேஸ் பண்ணி தான் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க ப்ரோ. பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு இது வந்து உண்மையாகவே புரியும். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காந்தாரா வந்ததுக்கு முன்னாடி இது வந்து வந்திருக்கணும், என்னோட இதுலேருந்து நான் சொல்கிறேன். ஆனால் உண்மையாக நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சூரியில் வந்து நிறைய இடத்துல காமிச்சிருந்தாங்க, அதனால் ஓகே சூப்பராக இருந்தது. இப்போது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்காங்க, ஆனால் என்னென்னா ரொம்ப கம்மியாக காமிச்சிருக்காங்க, அது மட்டும் தான் நான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆனேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோயின் பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபுல்லாக ஹீரோயினாக இருக்காங்க, செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அதை வந்து ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் பார்த்தாங்கன்னா அது உங்களுக்கு வந்து உண்மையாகவே தெரியும். ஆமாம், கம்பல்சரி இந்த படம் வந்து தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தானே? உண்மையாக ப்ரோ தேட்டரில் பார்க்க வேண்டிய ப்ரோ. விஷுவல்ஸ்லாம் பயங்கரமாக இருக்குது, நீங்கள் பார்த்தீங்களா? கிராஃபிக்ஸ்லாம் நல்லாயிருக்கு ப்ரோ, நல்லாயிருக்கு உண்மையாகவே நல்லாயிருக்கு கிராஃபிக்ஸ்லாம். நீங்கள் போய் ஒரு வாட்டி பார்த்தீங்க அப்படின்னாவே சரி ஓகே இன்னொரு டைம் பார்க்கலான்னு தோணும். நான் தமிழில் பார்த்துட்டேன், அடுத்து நான் கன்னடாவில் பார்க்கலான்னு யோசிச்சிருக்கேன். ரேட்டிங் ப்ரோ ரேட்டிங்ஸ் வேணாம் ப்ரோ, விடுங்க. தேங்க்யூ. அவர் பண்ண அந்த ஹார்ட் ஒர்க்கு அதெல்லாம் பயங்கரமாக இருந்தது. அப்புறம் அந்த புலி வர சீன்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபேமிலியாக எல்லாமே ஃபேமிலியாக தான் பார்க்கணும், சின்ன பசங்கள்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. மஸ்ட் வாட்ச், நல்லா இருக்கும். ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எனக்கு வந்து இது உண்மையாக பொய்யானே கொஞ்சம் கூட கண்டுபிடிக்க முடியல. நிறைய அனிமல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் ஒன்று கூட சிஜிஐ இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் அப்படின்னு தெரியவே இல்லை. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. இல்லை பயமாகவே இல்லை, பயமாக இல்லை, ஆனால் அப்பா ஒரு மாதிரி கூஸ் பம்ஸாக இருந்தது, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. ஓப்பனாக சொல்லணும்னா ரொம்ப பிளாங்காக இருக்கேன், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அந்த எஃபெக்ட்டு இன்னும் எங்களை விட்டு போகவே இல்லை, இன்னும் என்னை விட்டு போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும்ல, அந்த ஃபீல் இருக்குது. அந்த காந்தாராவோட அந்த ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எனக்கு அந்த ஃபைட் சீனில் ஒரு காந்தாரா ஒன்று வருவாங்க, அது அடிச்சுக்கவே முடியாத அளவுக்கு இருந்தது. ஒரிஜினலாகவே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அப்படியே அரண்டு போன மாதிரி இருக்குது. எனக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் காதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குங்க, போக மாட்டேங்குங்க. எனக்கு அப்படி தான் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா அந்த ஆக்டரோட கண்ணு பார்த்திங்கன்னா அந்த மாறுற விதமாக இருக்கட்டும், அந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் கண்ணு முன்னாடி காட்டும் போது இது செம்ம ஒரு ட்ரீட்டு. எந்த இடத்துலையுமே விஷுவலில் நம்மளால் குறைய கண்டுபிடிக்க முடியல, கதையில் கண்டுபிடிக்க முடியல, சவுண்டில் கண்டுபிடிக்க முடியல, ஆக்டிங்கில் கண்டுபிடிக்க முடியல, என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. செம்ம ஃபீல், உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது. நான் இன்னும் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி இது சாப்டர் 1ங்கிறாங்க, இதுக்கு முன்னாடி ஒன்று காந்தாரான்னு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை திருப்பி போய் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக போய் பார்த்தே தீருவேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஒரு காந்தாரா 1 பார்க்கணும். ஏன்னா ஒரு 15 மினிட்ஸ் விட்டுட்டேன், 10 மினிட்ஸ் லேட்டாக வந்தேன். ஸோ அதனால் அந்த 10 மினிட்ஸை நான் தேட்டரில் தான் பார்க்கணும், எனக்கு டிவியில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. கண்டிப்பாக நான் தேட்டரில் பார்க்கணும், அதுக்காண்டியாவது நான் திருப்பி வந்து ஒரு தடவை பார்த்துணும். அந்த 10 மினிட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா அவ்வளோ விஷுவல், அந்த விஷுவலை நம்ம கண்ணுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சிட்டாங்க, அதுதான் பெரிய ஹைலைட்டு. செம்ம ஃபீலாக இருக்குங்க. ஃபேமிலியோட நிறைய பேர் வந்திருக்காங்க பாருங்கள், குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்திருக்காங்க, நிறையா பேர் ஃபேமிலியோடு வந்து பார்த்துருக்காங்க. சூப்பராக இருந்தது, செம்ம ட்ரீட்னே சொல்லலாம். ரொம்ப நாள் கழித்து இப்படி ஒரு மூவி நான் பார்த்தது இல்லை. ஏன்னா எனக்கு கை கால்லாம் நடுக்குது, அந்தளவுக்கு அப்படியே அரண்டு போய் உட்காந்து பார்த்தேன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது.